அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தேற இருக்குதுங்க. அந்த நாள் 13/12/2024 யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 13/12/2024 தேதியான இன்றைய தினம் தீப திருநாளாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை, விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்றுதான் இந்த திரு கார்த்திகை தீபம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் விழாவாக திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவில் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகா தீபம் ஏற்படுத்துவதற்கும் முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தை இன்றைய நாள்ல காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவாக இறைவனை வழிபடுவது வழக்கங்க. வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்பது விதிமுறை இருக்குது. அதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும், கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்படும் தீபங்களும் தாங்க. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்த சமய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறமுள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டு பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கங்க. அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறதுங்க. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாளன்று கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி வரை காலை 4:56 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருட கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமி கூறிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகுங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்குங்க. கார்த்திகை தீப திருநாளில்
வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று பார்க்கும்போது வீட்டின் அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகுங்க. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ அல்லது எண்ணெய் ஊற்றி கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறுத்தரையில் வைக்கக்கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். இந்த வகையில் எந்தெந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தில் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைவாசலில் 2 விளக்குகள், வாசல் படி 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னலில் 6 விளக்குகள், வாசல் படியில் 4 விளக்குகள், அதே போல் வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறையில் 2 விளக்குகள், சமையல் அறையில் 2 தீபங்கள், வீட்டின் பின்புறம் 3 தீபங்கள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு ஆகிய 27 தீபங்கள் ஏற்றுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை தீப திருநாளான இன்றைய தினத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சௌக்கியமான ஒரு இடம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் மிகுந்த நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. 2இல் புதன் அமர்ந்திருப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் மிக சாதகமான ஒரு அமைப்புகள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எதையும் விவேகத்தோடு செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவுங்க. பொருளாதாரம் உயருங்க. பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுக்கு. அதுக்கு அடித்தளமாக இந்த கார்த்திகை தீபமான இன்றைய நாள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கும் கூட நல்ல ஒரு வேலை, மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை கிடைக்க இருக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற மனக்கவலைக்கு இடம் தராதீங்க. 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதுமே ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டிருப்பாங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய தினத்துல தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.